அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி இந்திய வரலாறு நகர்வதற்கு 3 இந்த முனிவர்கள் முக்கியமாக இருந்து அந்த வரலாற்றை உருவாக்கியுள்ளார்கள் என்பதை காண்போம். இதில் பரசுராமர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் இந்த 3 முனிவர்களும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த விஸ்வாமித்திரன்ற நிறைய பேர் சொல்லிக்கிறாங்களே, கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துடைய வரலாற்றோடு ஒரு சம்பந்தப்பட்டிருக்காரு, அதே மாதிரி வசிஷ்டரும் அப்படின்ட்டு வரும். இதில் உள்ள முறையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அக்காலத்தில் யாரும் பெரிய பெரிய விஷயங்களை செய்யும்போது இத்தகைய முனிவர்கள் சுயநலமற்று மக்களுக்கு நல்ல சிந்தனை, நல்ல கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று தான் இருந்தார்களே தவிர கருத்தை பதிவிட்டார்கள். அவர்கள் யார் என்று பதிவிடவில்லை. ஆனால் அவர்களெல்லாம் ஒரு பரம்பரையாக வழியாக விஸ்வாமித்திர வழியில் வந்தவங்களாம் விஸ்வாமித்திர பேர் இறுதியில் முடியும். அதே மாதிரி வசிஷ்டருக்கும். அப்போது இந்த பரம்பரையில் வந்ததனால் விஸ்வாமித்தர், வசிஷ்டர் அப்படின்று சொல்லுகின்ற கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கிறது. அது ஒரே நபர் கிடையாது. ஆனால் சித்தாந்த ரீதியாக ஒரே நபர் வழியாக வந்த வழிமுறை. இவ்வாறு தான் நம்ம இந்திய வரலாறு நகர்ந்துள்ளது. இதை ஒரே நபர் என்று தவறுதலாக நமக்கு கற்பித்த, இந்த வரலாற்றை கட்டமைத்த வெளிநாட்டு நம்முடைய வாழ்வியல் அறியாத நபர்களால் உருவாக்கப்பட்ட கருத்துக்கள். எனவே இத்தகைய கருத்தமைப்பிலிருந்து முதல் வெளியில் வாருங்கள். ஏன்னா நமக்கு ஒரு தவறான கருத்தமைப்பை உருவாக்கி அதன் மூலம் நமது வரலாற்றை கதை என்று, கட்டுக்கதை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நமது வரலாறுலாம், புராணங்கள்லாம் நமது வரலாறு சொல்லுகின்றன. அதில் எவ்வாறு நமது வரலாறு உள்ளது என்பதை நான் இனி வரும் காலங்களில் படிப்படியாக உங்களுக்கு விளக்குகிறேன். அதனால் நமது புராணங்களில் வரலாறு உள்ளது என்பதை மட்டும் நம்புங்கள். அதற்கப்புறம் நான் சொல்லும் விஷயங்கள் இருக்கிறது உண்மை அலசி ஆராய்ந்து அதை ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். இனி புராணங்களில் சொல்லப்பட்ட அமைப்பை கொண்டு எப்படி நமது இந்திய வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துன்னு சொல்லலாம். இந்த 8000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருந்தால் ஒரு காட்டுவாசின்னு மோசமான நிலையில் இருந்திருப்பான். அப்போது நம்ம ஒரு கதை வடிவில் நமது வரலாற்றை சொல்லும் நிலை இருந்திருக்கணும். நாம் எத்தகைய மாண்பு நிலையில், உயர்ந்த நிலையில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்படி நோக்கும் பொழுது இந்த சூரிய வம்சம் என்று சொல்லப்படுகிற, சந்திர வம்சம் என்று சொல்லப்படுகிற மன்னர்கள் வழியில் வந்த யாயாதி, இந்த யாயாதி என்பவன் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறான். இவனுக்கு 2 மனைவிகள், ஒன்று தேவயானி, மற்றொன்று சம்சிதா. இந்த தேவயானி என்பவள் வழியாக யாது, துர்வாசா, இன்னும் 2 சில மகன்கள் உள்ளார்கள், வழியினர் உள்ளார்கள். இதில் யாது என்பவரும் துர்வாசா என்பவர்களுடைய தாக்கம்தான் நமது வரலாற்றில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் யாது என்பவன் மகனாக சகஸ்ராஜித், அவனுக்கு பின்னாடி 10 ஜெனரேஷன் தலைமுறையில் போகிறது, ரெக்கார்டு இல்லை யாருன்றது. இந்த 10 ஜெனரேஷன் அப்புறம் தான் கர்த்தவீராய அர்ஜுனன் என்ற ஒருவர் இந்த புராண சம்பவத்தில் ஒரு மன்னராக வராரு. அவருக்கு இல்லை ஜெயத்வாஜா, தலஜங்கா, விதுர்டா, மாது, விர்ஷினி. இந்த விர்ஷினி கீழே அப்படியே கிருஷ்ணர் வம்சம் போகுது. இது ஒரு லீனேஜ். அதுக்கு துர்வாசிலேருந்து யாவனா, இந்த யாது வம்சத்திலேருந்து இந்த யாதவர்கள் வந்திருக்காங்க. துர்வாசிலேருந்து யாவனாஸ்வரர்கள். இந்த யாவனர்கள் யார் என்று உங்களுக்கு நிறைய இருக்கும். இதை ஆங்கிலேயர் யாவனர் ஏதோ கிரேக்கத்திலேருந்து, ஐரோப்பிலேருந்து வந்தவன் சொல்லி நமக்கு வடிவமைத்து கட்டுக்கதை கட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் துர்வாசா லீனியில் வந்தவங்க யாவனர்கள். ஸோ இது ஒரு பெரிய லீனேஜ். அப்போது சந்திரவம்சத்தில் யாது, துர்வாசா, 1-2 பசங்கள் இருக்காங்க. அவங்க ஒளிய போன மன்னர் பரம்பரையில் செல்கிறது. அப்போ சந்திரவம்சம் அப்படியே ஒரே ஒரு மன்னர் தொடர்ச்சி கிடையாது. அந்த பரம்பரையில் பல்வேறு மக்களின் வழியாக வந்த இனத்தின் தொடர்ச்சி. இது ஒரு பக்கம் இருக்குது, ஒரு மனைவி மூலமாகவே. இது 8000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. இதுக்கு அடுத்து சம்சிதா அப்படின்றவங்க இன்னொரு மனைவி இருக்காங்க இந்த மன்னருக்கு. இந்த சம்சிதா மூலம் புரு இனத்தவர், அவங்களுடைய ஒய்ஃபு கௌசல்யா. இந்த புருவுக்கும் கௌசல்யாங்க பிறந்தவர் தான் மனுஷியா. இந்த மனுஷியாவுடைய அடுத்து நீலில் என்பவர் வரார்கள். அதற்கப்புறம் ரத்தான் தாரி என்பவர் வரார்கள். அதுக்கப்புறம் துஷ்யந்த என்பவர் வருகிறார்.
இது ஒரு லீனேஜ், இன்னொரு மனைவி மூலியமா. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா யாயாதிக்கு பிறந்த தேவனி மூலம் 4 குழந்தைகள் அவங்களுடைய லீனேஜ் போகுது. சம்சிதா பக்கமும் அது மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்குது. நமக்கு சம்மந்தப்பட்ட பூர்வ என்பதனால் அங்கேருந்து எடுத்தோம், இதில் ஒரு லீனேஜ் போகுது. அப்போ எவ்வளோ லீனேஜ் வந்து இந்த சந்திர வம்சத்தில் இருக்க மன்னர்களில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற ஹிஸ்ட்ரியை வச்சு இந்த 3 தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு லீனேஜ் வந்து காதி வம்சம்னு வராங்க. இந்த காதி வம்சத்தில் தான் சத்யாவதி, விஸ்வாமித்தர் என்ற 2 பேர் வராங்க. இந்த காதியுடைய பரம்பரையில் தான் சத்யாவதியுடைய தம்பி தான் விஸ்வாமித்தர். அண்ணனா தம்பி என்று தெரியவில்லை, அவருடைய பிரதர் விஸ்வாமித்திரர். இந்த விஸ்வாமித்தர் தான் நம்முடைய வரலாற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார். அது காலத்து பெரிய புரட்சியாளர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் தான் வந்து ஹரிச்சந்திரனுடைய மகனாகிய ரோகிதாஸை வந்து நரபலி எடுக்கும்போது அக்காலத்தில் மன்னனை எதிர்த்து அந்த நரபலி எடுத்தனை தடுத்து அவனை தன்னுடைய பிள்ளையை தத்து எடுத்து ஒரு மன்னராக்குறார். ஒரு மன்னனையே எதிர்த்து அவர் நரபலி கொடுக்கிற மனுஷனை எடுத்து இவனுடைய மகனாக்கி இவனுடைய 50 மகன்களை எதிர்த்து இவர் அந்த கீழே இருந்த ஒரு நடுத்தர மன்னனை, நம்ம சூத்திரன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு பர்சனை எடுத்து மன்னராக்குறார். அப்போ இதற்காக எதிர்த்து அவங்க 50 பிள்ளைகளையும் வந்து தன்னுடைய நாட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. என் பேச்சை கேட்டால் இறங்கலாம் போயிடுங்கன்ட்டு. அப்போது இது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இந்த காதி வம்சத்தில் வந்து விஸ்வாமித்திரர் யார், சத்யாவதி யார், இவருக்கும் பரசுராமருக்கு இன்னும் தொடர்பு. இவங்களாம் ஒரு சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். அப்போது சத்யவதின்றவங்க அவங்க அக்கா தங்கச்சி சகோதரின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சத்யவதிக்கு பிறந்த மகன் தான் ஜமதாக்கனி. இந்த சத்யவதியுடைய கணவர் தான் வந்து ரோச்சிகா. அப்போது இவங்களுக்கு பிறந்த மகன் தான் ஜமதாக்கனி. அந்த ஜமதாக்கனிக்கும் ரேணுகா என்பவருக்கும் பிறந்தவரும் பரசுராமர். அப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3வது லீனியில் தான் பரசுராமர் வராரு. அதாவது இவனுக்கு ஆக்சுவலாக பார்த்தா தாய்மாமன் உறவில் வராரு விஸ்வாமித்திரருக்கும் பரசுராமனுக்கும். பட் 3வது ஜெனரேஷன். இப்போ சத்யவதி வந்து பரசுராமனுக்கு வந்து பாட்டி. அப்படி இருக்கும்போது இந்த பரசுராமர் பிற்பாடி தாக்கத்தை ஏற்படுத்தார், விஸ்வாமித்திரர் முற்பாடி தாக்கத்தை ஏற்படுத்தார். விஸ்வாமித்திரர் வந்து ஹரிச்சந்திரன் காலத்து சமகாலத்தவர். இந்த ஹரிச்சந்திரனுடைய அப்பா தான் திருசங்கு என்ற மன்னர். இந்த திருசங்கு என்ற மன்னர் தான் வந்து ஒரு வரலாற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். புராண ரீதியாக பார்த்தீங்கன்னா திருசங்கன்னு என்ன, தமிழில் மீனிங் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழுடைய அர்த்தத்தை பார்த்தே புரிஞ்சிடும். இந்த சான்ஸ்கிரிட் வேறு இருந்தாலும் அந்த அர்த்தம் வந்து நமக்கு ஓரளவு புரியும். திருசங்கன்னா இடைப்பட்ட நிலை. ஒரு மதில் சவுட் மேலே நின்றுக்கிட்டு நம்ம இந்த பக்கம் குதிக்கணுமா அந்த பக்கம் குதிக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஸ் நிலையில் வந்து இருக்கிறோம் பாருங்கள். நம்ம ஒன்றும் செயல்பட முடியாது. அதுதான் திருசங்க நிலை. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. திருசங்க நிலை, இடைப்பட்ட நிலை. அதுதான் அது அவனுடைய பேர் வந்து வேறு. அது திருசங்கன்றது வந்து இந்த காரணத்துக்காக திருசங்கன்று சொல்கிறார்கள். இது வந்து நம்ம புராணம் சொல்லும்போது இவர் சொர்க்கம் போனாரே, அவருக்கு வந்து வசிஷ்டர் வந்து வழி விடலை, விஸ்வாமித்திரர் வழி காமிச்சு சொர்க்கம் போனார் சொல்ல. இது வந்து நமக்கு புராண ரீதியாக மாறலாக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்கிற ஹிஸ்ட்ரி என்னன்னாக்கா, இந்த வசிஷ்ட முனிவர் வந்து சூரிய வம்சத்து மன்னர்களை ஆதரிக்கிறார். அதனால் அவர் கைட் பிறகு சூரிய வம்ச மன்னர்கள் வந்து இவரை மேலே படையெடுத்து விடாமல் தடுக்க இவர் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறாரு. தற்போதைய உஜ்ஜைன்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இவர் வாழ்ந்த இடம் மாகேஸ்வரன்ற இடம். ஸோ அங்கேருந்து இவருக்கு கீழ் நோக்கின்னு போகலான்னு பார்க்குறாரு. கீழ் நோக்கி போகும்போது பரசுராமருடைய படைகள், பரசுராமரை சேர்ந்த பல்லவர் நாகர் படை இவர் எதிர்க்குது. அதனால் இவர் இடைப்பட்ட நிலையில் மாட்டிக்கிட்டார். மேலே கீழே போக முடியாது. இதில் தான் வந்து நமது புராணத்தை சொல்லும்போது சொர்க்கத்துக்கு போகும்போது பார்த்தாரு, அவர் நரகத்துக்கு போக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இத்தகைய புராணங்களில் வந்து திருசங்கு மாட்டிக்கிட்டு நிற்கவே இந்த திருசங்கை வந்து ஏன் வந்து பரசுராமர் வந்து எதிர்க்கிறார், ப்ளஸ் வந்து இதில் முன்னேறோட தடுக்கிறான்றதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வரலாறு. ஸோ இந்த 3 முனிவர்கள் வந்து, ஒரு முனிவர் வந்து வசிஷ்டர் வந்து சூரியன் சாதிக்கிறார். இந்த விஸ்வாமித்திரர் வந்து சந்திரவம்சத்தில் வந்து 2வது பிரிவினில் இருந்த இந்த துஷ்யந்தா என்கிற மன்னர் வரையில் வரவங்களை அந்த பரம்பரையை ஆதரிக்கிறார். பரசுராமர் வந்து இந்த பல்லவர்களை ஆதரிக்கிறார். இவர்கள் வழிகாட்டுகிறார். அவ்வளோதான். அந்த காலத்து மன்னர்கள்லாம் தனக்கு ஒரு குருவாக வைத்து கொண்டு தான் அந்த குருவின் வழிகாட்டல் படி தான் போர் செய்யணுமா என்ன செய்யணும் எல்லாம் முடிவெடுப்பாங்க. ஏன்னா குரு வந்து இந்த ஒருமித்த நிலையில் இந்த பிரமித்த தொடர்பு இருந்து ஃப்யூச்சரில் கேன் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அது மாதிரி பண்ணி இன்னும் இந்த மனக்கு நல்லது கட்டது, இந்த ஊருக்கு நல்லதுன்றது ஓரளவு அவரால் கணிக்க முடியும். அதனால தான் மன்னர் வந்து அவருடைய தயவை நாடினார்.
ஸோ இத்தகைய மன்னர்கள் ஒவ்வொரு குருவும் குலகுருவாக வச்சுட்டு அவர்கள் வழிகாட்டல் ஆட்சி புரிந்தார்கள். அவர் வழிகாட்டல் கூட தான் போரே அவர் செய்யலாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. இதுதான் தமிழ் வாழ்ந்த வரும். இவங்களும் தமிழர்கள் தான். யார் எப்படி தமிழர்கள் நான் பின்னாடி உங்களுக்கு படிப்படியாக கொண்டு போகிறேன். ஒரே வீடியோவில் எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது ஒரு தொடர்ச்சி. ஸோ இந்த கருவில் இதுதான் புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 முனிவர்கள் தான் 3 மன்னர் வம்சத்திலே ஆதரித்து, அதனால் இங்கு பலவாறாக இந்திய வரலாற்றில் நமது வரலாறு எவ்வாறு மாறுகிறது என்பதை வரும் காணொலியை காண்போம். இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி.